ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் எனக்கு போன ஜென்மத்தில் இதே மாதிரி தானே நீ பண்ண அப்படின்ற செட் அங்கே யோசிச்சுட்டேக்கா. அவள் ரொம்பவே நம்ம ஹீரோயின் அங்கே மோசமாக அடித்து அங்கே அவமானப்படுத்தி கேக்கெல்லாம் எடுத்து அங்கே ஃபேஸில் தடவிட்டு ஷூவில் வேறு அங்கே கேக்க தடவிட்டு அதை எல்லாத்தையுமே நீ தான் க்ளீன் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்திருக்கா. ஸோ நீ பண்ண வேலைக்கு தான் இப்போ உனக்கு இப்போ பலன் கிடச்சிட்ருக்கு அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. அவர் ரொம்பவே அங்கே எல்லாரும் இன்சல்ட் பண்ணிட்டு சிரிக்கிறத பார்த்துட்டு கோவமாயிட்டாங்க. கேட்க தூக்கி நம்ம ஹீரோயின் மேலே எரியும் போது நம்ம ஹீரோ கரெக்டாக பிடிச்ச அவளை காப்பாற்றிட்டு நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் யார் இப்படி வேலையெல்லாம் பண்ணது என்னோட ஒய்ஃப்ட்டுன்னு சொன்னதுமே இவ தான் காரணம், இவ தான் இத்தனை பிரச்சனையுமே பண்ணிட்டுருக்கா, அவளை கார்ட்ஸை வச்சு பிடிங்க அப்படின்ற சொன்னதும் என்ன உன்னோட பவர் எல்லாத்தையும் என்கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்கியா, உன் நிலைமை என்னாகும் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதில் என்ன ஏன் நீ ப்ளேம் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப அங்கே வேமா ஹீரோயினாவே போய் எங்கே எனக்கு எதுவும் ஆகலை, ஆனால் ஆங்கிளில் ஹோட் ஆகிட்டுருக்கு அப்படின்ற சொன்னதுமே அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவமாயிட்டு ஃபேஸில் கேட்க தூக்கி ஒட்டி விட்டுறாங்க. நீ அறிவு கட்டத்தனமாக இதுக்காக வேலை பார்த்துட்ருக்கா, அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வைங்கன்னு சொல்லிட்டு மண்டி போட்டு வம்பு பண்ணி அங்கே போர்ஸ் பண்ணி மன்னிப்பு கேட்க வச்சுட்ருக்காங்க. ஹீரோயின் நீ பண்ண பாவங்களுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அப்போ அங்கே அந்த ஷியான் வேமாங்க நான் அவளை காப்பாற்றிட்டு எதுக்காக எல்லாரும் சேர்ந்து இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, என்னோட ஒய்ஃப் என்ன பண்ணா, நீங்கள் டெலிவரி பண்ண அப்படி அசிங்கப்படுத்துவீங்களான்னு சொன்னதும் உன்னோட ஒய்ஃப் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு நீ சுற்றி பாருன்னு சொல்கிறப்ப எல்லாருமே ரொம்ப கோவமாக இருக்காங்க. அந்த லேடி கன்னத்தில் கை வச்சிட்ருக்கவுமே அவள் இன்னுமே ரொம்ப ஓவர் அங்கே குதிச்சிட்ருக்கா. நம்ம ஹீரோயின் பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி நீ பேசிகிட்ருக்க அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே சியான் சொல்கிறான், நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் இது பாரு இதுக்கப்புறம் தப்பு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இவ்வளோ தூரத்துக்கு நீ கோவமாக இருக்கணும்னு அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒயினை கொண்டு போய் கொடுத்ததுமே அவள் இன்னுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க, கத்திட்ருக்கா. கூடிய சீக்கிரம் கு ஃபேமிலி பேங்க்ராப்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் உன் நிலைமை என்னாகும் பாரு அப்படின்ற சொன்னதும் அப்போ அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. இவ என்ன தைரியம் தான் இப்படி அவங்கள எதிர்த்து பேசிகிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அப்போ அவன் நீ வாய முடிட்டு பேசாமருன்னு சொன்னதும் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நீ எனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும், என்னோட சிஸ்டருக்கு நீ அப்போ எப்படி சப்போர்ட் பண்ணேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஷாக் ஆகிருது. ஹீரோயினவே அப்படியே பார்த்துட்ருக்கா. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நான் சந்தேகப்பட்ட மாதிரி அதை ஏதாச்சும் இருக்குமான்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவமாயிட்டு அவளை பிடிச்சி இழுத்துட்டு நீ எதுக்காக அந்த இடத்துல போய் இப்படி அசிங்கம் பண்ண, உனக்குலாம் இது தேவையான்னு சொல்லி கேட்கும்போது நீ என்ன பண்ணிட்டுருக்க, நீ எனக்குலாம் சப்போர்ட் பண்ணியிருக்கணும், நான் ஃபுட் டெலிவரி உங்கள் குடும்பத்துக்காக தான் நான் பண்ண போனேன், அதனால தானே எனக்கு இவ்வளோ அசிங்கம் நடந்துருச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவன் சொல்லிட்டு இருக்கான், சரி ஓகே நீ கவலைப்படாத, கண்டிப்பாக எல்லா நிலமையும் சரியான பிறகு இந்த வேலையெல்லாம் நீ பண்ண தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணதுமே அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு நீ என்ன ப்ரொபோசர் அங்கே போய் நீ மீட் பண்ணியான்னு சொன்னதும் நீ அந்த ஆளை பற்றி பேசாத, அந்த ஆள் அளவுக்கு அதிகமாக காசு கேட்குறாரு, அந்த அளவுக்குலாம் நம்மளால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அங்கே போய் மீட் பண்ணிவிட்டு அவன் உங்களுக்கு நான் எவ்வளோ காசு வேணாலும் கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு கூட சேர்ந்து இதை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதுமே அப்போ அவர் நீ எவ்வளோ காசு கொடுத்தாலும் உன் கூட நான் சேர்ந்து பண்ண மாட்டேன், ஏன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது உனக்குமே நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் பாட்டு போயிடுறாரு. ஸோ இதை கேட்டுட்டு இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அப்போ அவ்வளோ காசெல்லாம் நம்ம கொடுத்து பண்ணணுமான்னு சொன்னதுமே நீ ரொம்பவே டேலண்டான பர்சன், கண்டிப்பாக நீயாவே எல்லாத்தையுமே பண்ணிடுவ அப்படின்றத அங்கே அவள் சொல்லிட்டுருக்கா. பிறகு வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோயின் ரொம்பவே இன்றைக்கி எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்குப்பா, தேவையில்லாமல் எல்லோரும் சேர்ந்து என் மூளையை ரொம்ப சூடாக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது நேற்று நான் லூவை பார்க்க போயிருந்தேனே, லூக்கும் எனக்கும் நடுவில் என்ன நடந்துச்சு நீ கேட்டுக்க தெரிஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னதும் இதை கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொன்னதுமே என்ன ஜெலஸ் ஆகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் ஏன் ஜெலஸ் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு அப்பாட்ட அங்கேருந்து போயிடா. இங்கே நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா, இவன் அங்கேயும் இங்கேயுமாவே சுற்றிட்டு இருக்கான். நீ அங்கே இங்கே அலைஞ்சிட்ருக்க, என்னோட ஒர்க்கை நீ கெடுக்காத, டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரின்னு சொன்னதுமே நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதுமே நான் நிறைய வேலை இருக்குது அதெல்லாம் தான் பண்ணிகிட்ருக்கேன், இது கண்டிப்பாக உனக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நான் மிஸ்டர் டாங்கோட ஸ்டூடெண்ட்டை எப்படி போய் ஜாயின் பண்ணுன்றது தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிருது. நம்ம ஹீரோயின் நான் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டேன், இப்போ நான் தூங்க போகிறேன், நீ லைட் ஆஃப் பண்ணிட்டு படுன்னு சொன்னதுமே இவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது, என்ன பேசிகிட்டு இருக்கா பாரு அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் கனவுல அவன் போன ஜென்மத்தில் அந்த சிப்பை கண்டுபிடிச்சப்ப அங்கே இன்டர்வியூ கொடுக்கும்போது இது எப்படி நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே எல்லாமே நானாகவே தான் பண்ணேன்னு சொல்லியிருக்கான். டாங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஐடியா கொடுத்தாருன்னு சொன்னதும் அவர் எதுவும் பண்ண கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லா இவன் தான் பண்ண மாதிரி சீன் க்ரியேட் பண்ணியிருக்கான். அப்போ அவருக்கு அங்கே ரொம்பவே உடம்பு
முடியாமல் போயிருந்திருக்கு. இதெல்லாமே அங்கே நினச்சி பார்த்துட்டு அவள் சியான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிருது. என்ன தைரியம் தான் நான் இருக்கும்போதே வேற ஒருத்தனோட நேமை சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே எழுப்பி விட்டுட்டு நீ வந்து என்ன நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் வந்து உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்ற தான் உனக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் அடுத்த ஆம்பளைங்களோட பேரை சொல்ல தோணிட்டு இருக்கா. கண்டிப்பாக உனக்கு வந்துட்டு நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அவன் அங்கே போஸ்ட் பண்ணி ரொமான்ஸ் பண்ண அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே எத்தி கீழே தள்ளி விட்டதுமே என் தைரியம் தான் நீ என்னை எத்திருப்பேன்னு சொன்னதுமே உன்னை எத்துறது மட்டுமான்னு சொல்லிட்டு அங்கே தலைகாணியை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு அவள் பாட்டு அங்கேருந்து போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவங்க வந்துட்டு சுடுதண்ணிலாம் கொண்டு வந்துட்டு நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், என்னோட கண்ட்ரோலை நான் வந்து இழந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன். நீ தூக்கத்தில் எப்போ பார்த்தாலும் சியானோட நேமை சொன்னியா, அதனால தான் எனக்கு கோவமாயிருச்சு. சரி ஓகே நீ என்கிட்ட சொல்லு, உனக்கு அவனுக்கு என்ன வந்துட்டு ரிலேஷன்ஷிப், நீ என்ன வந்துட்டு என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கான்னு சொன்னதும் உன்கிட்ட இதெல்லாம் வந்துட்டு சொல்லணும்னு ஒரு அவசியமே கிடையாது, ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், நீ அதை புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது என்ன பேசிகிட்டு இருக்க, இது ஒன்றும் பிஸ்னஸ் மேரேஜ் கிடையாது நான் சொல்லும் போது அங்கே காலில் வந்து தண்ணி கொட்டி போயிடுது. நிலு நாள் நிற்க மாஷா வேகமாக பிடிச்சி அங்கே தூக்கிட்டு வந்துட்டு மெடிசன்லாம் போட்டு விட்டதுமே நீ இப்படிலாம் பண்ணிட்டேன்னா நீ வந்து பண்ண தப்பா நான் மன்னிச்சிருவேன்னு மட்டும் நினைக்காத அப்படின்றத வசடா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, சார் இப்படி டாங்கோட வந்துட்டு அம்மா கிடச்சிட்டாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவை ரொம்ப ஹாப்பியாகிட்டு வேமா நம்ம ஹீரோயினையுமே பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே கார் எடுத்துகிட்டு போகிறான். அப்போ ஹீரோயின் அவனை பார்த்துட்டு ஃபேஸை திருப்பி வச்சுட்டு அங்கிட்டிருந்து போனதுமே டாங்கோட அம்மா வந்துட்டு கிடச்சிட்டாங்க, நான் வந்துட்டு அவங்கள பிக்கப் பண்ண தான் போகிறேன், நீ என் கூட வரையா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவளுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க, கூட சேர்ந்து அங்கே கிளம்பி வந்துட்டுருக்கா. ஒரு விஷயம் அவள் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டுருக்கு, போன ஜென்மத்தில் அவர் வந்து இறக்குறதுக்கு முன்னாடி எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் நீ பண்ணணுமான்னு சொல்லியிருக்காரு. பட் அது என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அங்கே இறந்துமே போயிட்டாரு. அப்போ அங்கே அந்த மெய்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அவரோட டைரின்னு சொல்லிட்டு, அதில் தான் வந்துட்டு இப்படி அவங்க அம்மாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு போல். ஸோ அதனால தான் இப்போ ஹீரோயின் அவருக்கு இந்த ஹெல்ப்பை பண்ணிட்டுருக்கா. போன ஜென்மத்தில் அவங்க ஹஸ்பண்டுக்கு அவர் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியும் எந்த ஒரு மரியாதையுமே கிடைக்கலன்ற ஹீல்ட்டியுமே அவருக்கு இருந்திருக்கு. நம்ம ஹீரோயின் அதை பற்றியே யோசிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வரவுமே இவன் நான் நேற்று நைட்டு நடந்ததுக்கு வந்து உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என் மேலே கோவலாம் படாத, கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், நீ அழுகாதன்னு சொன்னதுமே ஹீரோயின் நான் உங்களுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிக்கிறேன், நீங்கள் வந்து அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சதுக்கு அப்படின்ற சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோங்க வந்துட்டு அவளை பார்த்தா இவன் வந்துட்டு ஃபேஸை வந்துட்டு திருப்பிக்கிறான். உடனே ஹீரோயின் இந்த பக்கம் ஃபேஸை திருப்பி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டதுமே மாற்றி மாற்றி இப்படியே போயிட்டுருக்கா. அதை பார்த்துட்டு அவங்க அசிஸ்டன்ட் அங்கே சிரிச்சிட்டு இருக்காரு. பிறகு அங்கே வந்துட்டு உள்ளே வந்ததுமே பக்கத்தில் க்ளோஸாக வந்தது என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்கிறப்ப நான் மிஸ்டர் டேங்கை வர வச்சிருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே அவருமே அங்கே வந்துடுறாரு. என்ன உங்கள்கிட்ட பெரிய இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொன்னீங்க, 50 மில்லியன் ப்ராஜெக்ட்னு சொன்னீங்களே என்ன அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கே நம்ம ஹீரோயினுமே அவன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கான், இதான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சிஸ்டர் அங்கே தான் ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்கா. இப்படி மாஸ்டர் டேங் வந்துருக்காரு, அவங்க வந்துட்டு கூஸ் கூப்பிட்டதுனால தான் வந்திருக்காருன்னு சொன்னதும் அந்த கிழவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது, என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கூப்பிட்டா வரல ஆனால் இவன் கூப்பிட்டவனு வர்றானா அப்படின்ற சொல்லிட்டு கோவமாயிட்டு அந்தாலும் கூட அங்கே சண்டை போட போயிடா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் எப்படி நீ வந்துட்டு அசிங்கமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கும் போது அவர்கிட்ட சாரி கேளுன்னு சொன்னதும் இந்த ஆள்கிட்ட போய் ஏன் நான் சாரி கேட்கணும், என்னோட ஹஸ்பண்டோட என்ன இவன் வந்துட்டு உனக்கு பெரிய ஆளாக போயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப திமிராகவே பேசுகிறா. அங்கே அவருக்கு ரொம்ப கோவமாயிட்டு யார் இந்த பைத்தியம் அப்படின்ற சொன்னதும் நான் உங்களை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்கிறப்ப அங்கே காட்ஸை கூப்பிட்டு இவ்வளோ அடித்து விரட்டுங்கன்னு சொல்லிடுறாங்க. உடனே சண்டை போட்டுட்டு பயந்து போயிட்டு அவள் வேமா அங்கேருந்து போயிட்டுருக்கா. இது பார்த்தா இவன் பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்கா, நீ போகிறதெல்லாம் அசிங்கம் பண்ணி என் மானத்தவே வாங்கிக்கிட்டு இருக்க, என் கூட சேர்ந்து யாருமே ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இதுக்கெல்லாம் காரணமே நீ தான் சொன்னதுமே நான் என்ன பண்ணுவேன் சொல்லு, நீங்கள் கூப்பிட்டு அந்த டேங்க் வந்து ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மிஸ்டர் கூ கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி போயிருக்காரு, நான் எப்படி வந்துட்டு சும்மா இருப்பேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவனுக்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அவன் நான் வந்துட்டு உங்களை எல்லா இடத்துலையும் அசிங்கம் பண்ணிட்டு இருக்கேன்ல, பேசாமல் வந்துட்டு நான் என்னோட அப்பா வீட்டுக்கே போயிடுறேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த தொந்தரவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அப்போ அவன் நான் வந்துட்டு உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் தப்பு நடக்காது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அவள் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு நம்மளுக்கு மேரேஜ் ஆகி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, நீ வந்துட்டு இப்போ வரைக்குமே என்னை எதுவுமே பண்ணாமல் இப்படியே இருந்தேன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற செட் அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் அங்கே அவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு, ரொம்ப ஷையாக வேறு இருக்க மாதிரி. அவன் வேமா வந்துட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போனதுமே ஏன் எனக்கு என்ன வந்துட்டு உன்னை பிடிக்காம வந்துட்டு மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், இல்லை உனக்கு என்ன பிடிக்கலையா, இல்லை என் சிஸ்டர்கிட்ட நீ இதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீ என்ன எப்போ பார்த்தாலும் உன்னோட சிஸ்டரை பற்றியே என்னை வந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் என்ன இது முடிக்க அவளை மீட் பண்ணது கூட கிடையாது, நீ என்னத்தை வச்சு பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் இல்லை நான் வேறு என்னவோ சொல்ல வந்து
வந்து ஸ்லிப்பாக இந்த மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிச்சிடுறா. இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தா தூக்கத்தில் புலம்பிச்சுக்கோமே அங்கே ஹீரோவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பார்த்தா அவளுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்கவும் மெடிசன் அவன் கொண்டு வரான். அங்கே ஃபோனையுமே அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்ருக்கா. ஏன்னா இவன் வந்து ஏதோ என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு போட்டு சண்டையில் திருவாளேன்னு சொல்லிட்டு அங்கே மெடிசன்லாம் அவளுக்கு அங்கே வந்து வம்பு பண்ணி ஊற்றி விட்டுட்டு அவளை அங்கே வந்து தூங்க வச்சுட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவளை போய் அவன் கிஸ் வேற பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது நைட் அவன் வந்து பார்த்துக்கிட்டதெல்லாம் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னா அந்த சியான் எதுக்காக நீ இப்படி எப்போ பார்த்தாலும் என்னை தொல்லை பண்ணிட்டு இருக்க, என் உயிரை போட்டு நீ வாங்குற, நிம்மதியாக வேலை பார்க்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு இருந்திருக்கான். ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. ஆனால் ஹீரோ இப்போ வந்துட்டு பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. நீ வந்து பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்ட்டு சொன்னதும், என்ன நீ அப்படியே என்னை வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்க, ஏன்னா நான் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கணான்னு சொன்னதும், நீ அந்த லெவலுக்குலாம் ஒன்றும் ஒர்த்து கிடையாதுப்பான்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது ஹீரோவுமே பின்னாடியே வர்றான். வேமா அவளை பிடிச்சிங்க இழுக்கும்போது 2 பேத்துக்குமே ஆக்சிடெண்ட்டாக கிஸ் ஆனதுமே 2 பேருமே அங்கே ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ எனக்கு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போயிட்டுருக்கான். போகும்போது இப்படி வந்து அங்கே அவள் கிஸ் பண்ண அந்த விஷயத்தை நினச்சி பார்த்துட்டே அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அந்த லூ கால் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்காக சூப்பரான டிஷ் வந்து பழகிருக்கேன், உங்களோட ஃபேவரட், நான் வந்துட்டு நைட் உங்களுக்கு சமைச்சு வைக்கிறேன், நீங்கள் வாங்க சாப்பிட்றதுக்குன்னு சொன்னதும் ரொம்ப கோவமாயிட்டு தேவையில்லாமல் வந்துட்டு பேசாதான்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை கட் பண்ணதுமே அங்கே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே கோவப்பட்டு கத்திட்டு நம்ம ஹீரோயினை போய் மீட் பண்ணிவிட்டு ஒருவனை வந்து அவர் மேரேஜ் வேணால் பண்ணியிருக்கலாம், பட் அவர் என்ன தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்காருன்னு சொன்னதுமே, ஓ உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்காரா அப்படின்னா வந்துட்டு ஒன்றை தானே மேரேஜ் பண்ணணும், ஏன் என்ன போய் மேரேஜ் பண்ணார் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அவளுக்கு ஒரு செம்ம கடுப்பாகி போயிடுது. அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அவர் ரொம்ப அங்கே கோவப்படுத்தி பேசி பார்க்குறா. பட் ஹீரோயின் போன ஜென்மத்தில் இவ என்னென்னமோ பண்ணா, ஆனால் இந்த மாதிரிலாம் என்கிட்ட நடக்காதுன்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்ருக்கா. நான் உன்னை ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகும்போது அவள் மயக்கம் போட்டு அங்கே கீழே விழுந்துடுறா. அதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி உடனே இந்த விஷயத்தை அவன் இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவங்க சிஸ்டர் அங்கே ஃபுட் டெலிவரி பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கண்டிப்பாக இவன் நிலைமை இன்னைக்கு வேறு மாதிரி தான் ஆக போகுது, அவன் வந்துட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா சும்மா விடுவானா அப்படின்ற சொல்லிட்டு இவ ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.